ஒரு பழமொழி உண்டு. தெருநாய் காசி ராமேஸ்வரம் போனதாம். அடுத்த தெருவுக்கே போக முடியாது. இன்னொரு தெருவில் இருக்க நாய்கள் குறைத்து கொண்டு இருக்கும். அப்படி தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சுய உணர்வு இல்லை. அடுத்த மாநிலத்தை தாண்டி டெல்லிக்கு போய் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு காவடி தூக்காமல் இவர்களால் எதையும் செய்ய முடியாது. தாவைக்காவினருக்கு திடீரென்று ஒரு யோகம் அடித்து விட்டது. ஜென்சி மக்கள் கொந்தளித்து கொண்டிருந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் விஜய்க்கு அதை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி கொண்டு போவது என்று ஒரு நிர்ணயமே இல்லை. ஏதோ டாஸ்மாக், பெண்கள் பாதுகாப்பு, இப்படி பேசிக்கொண்டு காலத்தை கழிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இவர்களால் தன்னிச்சையாக தமிழ்நாட்டில் எதையும் செய்ய முடியாது. டெல்லிக்கு காவடி தூக்காமல், அவங்களை வருடிக்கொண்டு இல்லாமல் இவர்களால் பிழைப்பை நடத்தவே முடியாது. அதுதான் உண்மை.